அதனால தாங்க நான் அவரை பாராட்டி பேசுகிறேன். முக்கியமான காரணம், இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி சத்துணவு தந்த சரித்திர நாயகனை, அந்த சத்துணவு திட்டத்தை உண்டாக்கி கொடுத்த அந்த சரித்திர நாயகனை கட்டோட்டு வைக்கிறாரு. அந்த கட்டோட்டம் இடம்பெறுகிறது. பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி தன் தமிழால், தமிழ் பேச்சால், தமிழ் ஆற்றலால் காங்கிரஸை புடுங்கி எறிந்த அந்த பேரறிஞர் அண்ணா அந்த கட்டோட் பார்க்கிறோம். தந்தை பெரியாரை பார்க்கிறோம். திராவிட இயக்க தலைவர்களை அங்கே பார்க்க முடிகிறது. அதை பழனிசாமி செய்யறதில்லை சார். நேற்று ஜெயக்குமார் பேசுறாரு, எம்ஜிஆர் படத்தை காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்களா? நீ காமிக்கிறதே இல்லையே. நீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த வனவிலங்கு வாரவிழாருந்து ஒரு வேன் ஒன்று பச்சையா வெளியில் வச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி படம் அவருக்கு இருக்கு. எங்கேயோ ஒரு பேருக்கு அம்மா படம் சின்னதாக அந்த ஓரமாக தலைவர் படம் அண்ணா படம் இருக்கு. அப்படி இல்லையே. நேற்று மாநாட்டில் ஃபுல் கட் அவுட்டை இறக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் ரொம்ப கேவலம். பழனிசாமிக்கு எங்கேயாவது ஒட்டிக்கலாமான்னு பார்த்தார் விஜயோட. மிகப்பெரிய கேவலம் பழனிசாமிக்கு. நேற்று தவறி கூட விஜய் வார்த்தை ஒரு இடத்துல கூட இவர் ஒரு லீடர் மதிச்சு பேரை சொல்லவே இல்லை. இன்னும் கட்சி பேரையும் சொல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் தடுமாறி நிற்கிறது. அந்த தொண்டர்கள் இங்க ஓட்டு போடுறதா அங்க ஓட்டு போடுறதா என்ன செய்வது என்று இந்த தலைமை இல்லாமல் இங்கே தவிக்கிறார்கள் சொல்லி காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமான்னு நீங்க அலைஞ்ச மாதிரி தான் எனக்கு என்னவோ தெரியுது. தவறா தெரியுது. ஆகவே இது மிகவும் வன்மையாக கண்டனத்துக்குரியது. அண்ணாமலை இப்படி மாறுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன், இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். தன்மானத்தோடு இருக்கிறேன். ஒரு வில்லேஜில் போகிறேன், நான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன்னா அதான் என் தொழிலாகி போச்சு. நான் அந்த அரசியலே எப்பயாவது கோயில் குளத்துக்கு வரேன்னு பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பேச ஆரம்பிச்சிங்க. ஆனால் தவழ்ந்து காலில் விழுந்து அந்த ரிசார்ட்டில் எப்படியாவது முதலமைச்சராகி ஏலம் விட்டு அப்புறமா முதலமைச்சரான கேடுகட்ட ஜென்மம் பழனிசாமின்னு சொன்னீங்களே. எப்படி முதலமைச்சரான பழனிசாமி நீங்க விலைக்கு சொன்னீங்களா இல்லையா? இவன் மாத்தி பேசலாமா சார்? சார் அப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு வேணாம் சார். தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. மக்கள் உங்களை மதிப்பாங்க. அங்கதான் ஸ்லிப் ஆயிட்டீங்களேன்னு கஷ்டமா இருந்தது. ஆகவே தான் நான் அதை போட்டு காமிச்சு மீடியா முன்னாடி இப்படி பேசினார், இப்ப இப்படி பேசுறார், மாத்தி பேசுறார் அப்படிங்கிறத சொன்னேன். ஆட்சிக்கு ஒன்றும் வரப்போறதுல விடுங்க. நீங்க இல்ல, வடக்கே இருந்து 100 தலைவர்கள் இங்கே வந்தாலும் அது நடக்காது. நேத்தி அவ்வளோ பெரிய மாநாட்டை கூட்டி இந்த இளைஞர் பட்டாளம் எழுச்சியாக லட்சக்கணக்கில் குவிந்ததை நாம் பார்த்தோம். யாரையும் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. நான் பல பேர் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறான். ஏன் பாராட்டுங்களா? ஒரு கட்சி மேலே வரட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அன்பு நண்பர் சீனியர் கேட்கிறார், எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, விஜய் கிடையாது என்றார். அதிமுக பிஜேபி பின்னாடி போயிடுச்சு சார். விஜய் போகலையே. கொள்கை ரீதியான எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றாரு அவரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் மோதிக்கிட்டோம். ஆட்சியில் இருக்காங்க. அவர் பேசிட்டோம். பேசும்போது அங்கிள்காரு, அது வரவேற்கக்கூடிய வார்த்தை அல்ல, தவறான வார்த்தை. ஒரு மாண்புமிகு முதல்வரை அவர் சொல்ல தேவையில்லை, சொல்லிட்டார். அதர் தென் தட் அந்த வார்த்தையை விட்டு மீதியை பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, அவரோட கூட்டம், அவர் எழுச்சி, கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அது. ஒரு எழுச்சியா மக்கள் ஒரு மாறுதல் வேணும்னு வர மாதிரி தோணுது. ஆகவே குறைத்து மதிப்பிட முடியாது.